கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரலட்சுமி சரத்குமார் அண்ட் நிச்சோலே அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருந்துச்சு. என்னடா இது இவங்க என்கேஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணியிருந்திருக்கிறாங்களே, யாரையுமே வந்து இன்வைட் பண்ணலையே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக அவங்களோட கல்யாணத்தில் இறக்கியிருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். ஏன்னா கல்யாணமானது தமிழ்நாட்டை சேர்ந்த வரலட்சுமி அவங்களோட பிளேஸ்லையும் வைக்காம, மும்பையில் இருக்கிற மாப்பிள்ளையோட பிளேஸ்லையும் வைக்காம, வெளிநாட்டில் வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு தாய்லாந்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க கல்யாணத்துக்கு. ஃபேமிலியில் இருக்கிற ப்ளஸ் அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை மட்டும் வந்து அந்த தாய்லாந்தில் கூப்பிட்டு போய் அந்த கல்யாணத்தை வந்து நடத்திட்டு வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ஹல்தி எங்கே வைக்கிறாங்க, சங்கீத் எங்கே வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது ஹல்திக்கு தான் வந்து எல்லா செலிபிரிட்டிஸையும் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க மாதிரியான தகவலும் வெளிவந்துட்டு இருக்குது. அது வந்து சென்னையில் இருக்கிற லீலா பேலஸில் நடக்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்து வெளிவந்திருக்குது. கூடவே சங்கீத் வந்து எங்கே வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அது வந்து மாப்பிள்ளையினுடைய வீட்டு சைடு இருக்கிற சைடில் வைக்கணுங்கிறதுக்காக மும்பையில் வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் வந்து இப்போதைக்கு வந்து வெளியில் வந்திருக்குது. ஸோ இவங்களுக்கு நடந்த அந்த என்கேஜ்மெண்ட்டை பற்றியே சினிமா வட்டாரத்தை தாண்டி மக்கள் மத்தியிலேயே நிறைய பேரால் வந்து பேசக்கூடிய விஷயமா அமைஞ்சிருந்தது. அதுக்கான காரணம் வந்து அப்போ எடுக்கப்பட்ட அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் வந்து வைரலாக வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ சிம்பிளாக நடத்தினதா சொல்லக்கூடிய அந்த என்கேஜ்மெண்ட்டே வந்து அந்தளவுக்கு பூம் ஆனப்போ இவங்களோட கல்யாணமானதை வந்து தாய்லாந்தில் வந்து நடத்த போகிறாங்க. சங்கீத் ஒரு இடத்துல நடத்த போகிறாங்க, ஹல்தி ஒரு இடத்துல நடத்த போகிறாங்க. ஸோ ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரியான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து வெளியில் வரப்போகுது. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில் போய் சேரப்போகுது, எந்த அளவுக்கு வந்து ஒரு பூமை வந்து கிரியேட் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இப்போவே வந்து நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்கன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ரீசெண்டாக அவங்க 2 பேருமே வந்து தாய்லாந்துக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தாங்க. ப்ரீ ஹனிமூன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வெளியில் பேசப்பட்டு இருந்துச்சு. அது வந்து ப்ரீ ஹனிமூன் இல்லை, ப்ரீ பிளான்ட் ஆஃப் மேரேஜ் அப்படிங்கிறது இப்போ எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து கன்ஃபார்ம் ஆயிருந்திருக்கும். ஸோ கூடி சீக்கிரமே அவங்களோட கல்யாணமானது வந்து நடக்க போகுது. இந்த ஹல்தி சங்கீத் எல்லாமே வந்து நடக்க போகுது. இதில் யாரெல்லாம் வந்து போய் கலந்துக்க போகிறாங்க, யாரெல்லாம் வந்து கலந்துக்கிட்டால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வேணால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.